போச்சு என் மரியாதை போச்சு. எங்க போச்சு? எல்லாம் கொட்டை பின்னாடி போயிருக்கிறான். குழந்தை போய் எத்தனை மேடம்? நான் இங்க இருக்கவே மாட்டேன். என் தாய் வீட்டுக்கு பாப்பாரு. நான் என்ன பண்ணணும்? என் தாய் வீட்டுல கொடுத்தாங்க பாரு. எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் அந்த சீரலை எத்த மூட்டை கட்டு. எத்தனை லாரி எத்தனை? 10 லாரி எத்தனோட? 10 லாரி எதுக்கு? தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் எத்த மூட்டை கட்டு. போது நிறுத்தி. தாய் வீட்டுக்கு போறேன் ஏண்டி உனக்கு மட்டுமா தாய் வீடு? இவளுக்கு தாய் வீடு எங்க வைக்கிற கையா? சூப்பரா ஏர்பட்டு தாக்குற தெரியுமா? ஏய் பாடா என்கிட்ட பேசுறதுக்கு உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சிறிய மனைவி தான் உன் கண்ணுக்கு சேர்த்தா என்னை பத்தி கொஞ்சமாச்சு நினைச்சு பாக்குறியா? என் மேல பாசமே இல்லை உங்களுக்கு. போங்க. என்ன சந்தேகம்? என்ன அந்த பேக் தூக்கி போறாங்க போயிடுது, இத தூக்கி போறாங்க போயிடுது. இது ஏன் பேக்? நான் ஏன் தூக்கி போடுறேன்? நாடா நீ தூக்குமா? நம்பாக எதுடா தூக்குமா? ஏய் பைத்தாமா நீ ஒரு பெருமை இரு. சரிதா. எம்மா அகல்டா கோயிndo மோம்பிச்சுக்குது. ஏன்டா டேய் என் ஒளிப்பாவடை இருக்கு, என் ஒளிபரா இருக்கு, புராண மேல பறக்கறதா, என் ஜாக்கெட் இருக்கு. ஜாக்கெட் இது நேரா இது தெரியாது உனக்கு? தெரியாது. ரைஸ் போய்க்கியா? புது ரைஸ் போய் பார்த்தனா அந்த மிளகா தூள் அரிசி தரது. அதான் இது யாருது? எங்க ஐயாவுது. இதுலயே வெச்சாரு. அம்மா நான் தான் நினைச்சுக்கிறேன். நான் தான் நினைச்சுக்கிறேன். விளையாட்டு சமாச்சாரம் மாதிரி நீ ஏன் எடுத்துட்டு வந்து இதுல வைக்கிற? அது சும்மா தான் இருக்குது, அதில் வைக்கிறேன். இதில் நான் வைக்க மாட்டேன். அரண்மனை எத்தனை ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நான் இப்போ வரைக்கும் 9 செஞ்சீங்க. அரண்மனையில் இருப்பது எத்தனை பீரோ? 2 பீரோ. அதில் வச்சால் என்ன, இதில் வச்சால் என்ன? காதல் மன்னா கதாநாயகா, நீ அதிலே வைக்க மாட்டேன். வேலைக்கு நீயும் பார்த்துட்டு தான் போயிருக்கேன். யாரு உங்க உம்மான்றா சொம்புல அடிப்பேன். ஆனா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது.
போற வாடா. உன் தங்கச்சி எனக்கு கூட கூட்டிட்டு வந்து சொம்படிக்குது. ஏய் வாடா மேல வாடா. நீ அவன் கூட சண்டை போடுறீங்க. சரி சண்டை போடுற வா. சரி அழாத வா. டேய் ஏண்டா என்னதுடா அது தலை மேல கையில என்னென்னவோ வச்சிருக்கிற? என்னது பருப்பு வைக்கிற பை. பருப்பா? ஆமா. என்ன பருப்பு? நாங்க பச்சை பயிர் வச்சுங்கிறோம். எப்பறா? நாங்க முளப்பு விட்டு வச்சுக்கிறோம். எங்கடி எங்க தாடி இங்க விட்டு வச்சுக்கறா பயிர்மா சேய் முளப்பு விட்டு கேடி கேடி. ஏய் பச்சை பயிர் வாங்கட்டு பையே. அம்மா தலை மேல என்னது அது? அம்மா சாப்பிடுற தட்டு தான். அம்மா எதுக்குற பச்சை இதனால ஐயோ தங்கம் மத்தம் கண்ணு பட்டா கொறந்து. கையில என்னடா இது? இது வந்து பருப்பு கடையிற மத்து. அம்மா அது சரியா இருக்கும். கண்டுபிடிச்சு போறாங்க. என்ன கண்டுபிடிச்சு யாம் அரண்மனை போறதா சினிமா செய்யறதா? நான் ஒண்ணு செய்யணும்னா வேலை செய்யணும். யாரியாவா கேக்குறா? டேய் எங்க எத்தனை போற இதெல்லாம்? எங்க தாய் வீட்டுக்கு எத்தனை போய்ங்க? டேய் அறிவு கெட்டவனே, என்னுடைய தாய் வீட்ல இருந்து எனக்கு சீதனமாக கொடுத்த பொருட்கள் இது அனைத்தும். டேய் இது என் பொருள், என் பொருளை போட்டு போடா. இந்த வச்சுக்கலாம். நீ அடிச்சாச்சு நான் போய்க்க மாட்டேன். அதனால தான் முட்டு பண்ணே வரேன். இப்போ எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. நீ எனக்கு பால் கூட. ஐயா மன்னருக்கு வச்சு இந்த புட்டி பால் அவருக்கு தப்பல்ல புட்டி பால் தானே அவரே ரொம்ப கோபமா இருக்கிறாரு. நான் போன என்ன ஒரே வெட்டிடுவாரு. நான் போட்ட மாடா. நீ போ, நீ மாத்துக்கிறேன். டேய் போ, நான் போட்ட மாடா. நீ போ. ஏண்டி வந்தங்க? எதுக்கு வந்தங்க? இந்த ஆயு மூஞ்சி பாக்கறதுக்கு வந்து. அப்படியே கிளி கொஞ்சம் நாய் நக்குது இந்த மூஞ்சி. அழகை போல பிறக்க வேண்டும் என்றுதான். என்னங்க இருங்க. கிரானுங்க இவங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்தாலே போரா வேகுது. இந்த மாதிரி வீட்டுக்கார யாருக்கு கிடைக்கிறது போரா அழகை போல பிறக்க வேண்டும் என்றுதான் தாய் தந்தை எல்லாம் எத்தனையோ பொழுது விடுந்து விட்டது. ஆமா இத்தன்மை போல நான் பிறந்து விட்டேன், அத்தன்மை போல நீ பிறந்து விட்டாய். அவர் என்ன இருக்கிறது? நம்ம தப்பு எதுவும் இல்லை. எதுக்கு வந்தங்க? எதுக்கு வந்தேன்னு கேட்கிறீங்க? இப்போதே என் மனதில் ஒரு பெருத்த சந்தேகம். சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி காரணமான அதேதான். அந்த சந்தேகத்தை அப்பொழுதே தீர்த்து என் நாட்டை ஆள்வது யார்? உங்களுக்கு பிறகு மூத்தவன் கலைமணி. என்னுடைய அக்காக்கு மூத்த மகன் கலைமணி.
எனக்கு மூத்த மகன் கதிரவன். நான் பெற்றெடுத்த மகன் கதிரவன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அதுக்கு தக்க யோசனை ஓத்தா இப்படி சொல்லி ஆகணும். நாட்டு மன்னர் ஓத்தாவா? எதனா கேட்கட்டும். இப்போது உயிரோடு நான் இருக்கின்றேன். உண்மைதான் ஐயா. நான் இருந்தாலும் இறந்தாலும் முடிய மாட்டேன். நான் இந்த கம்பெனி விட்டு பார்த்தோன்னே நீ சாவ மாட்டேன். மறுபடியும் யமனியா ஏமாத்திட்டு திருப்பி ஓடியான்ட்ட. நான் இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு பிறகு மூத்தவன் கலைமணிதானா? பாத்தியாடா? தெரியலமா? ஏய் கருப்பு சாப்பிட்டு மாட்டுக்கிறோமா? எவ்வளவு ஆணவம் இருந்தா எவ்வளவு கொழுப்பு இருந்தா மூத்தவ கலைமணித்தான் இந்த நாட்டை ஆளணுமா? நான் பெற்றெடுத்த மக கதிரவன் இந்த நாட்டை ஆண்டா. நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? பையா போய் கட் பண்ணு. டேய் இதுக்கு தக்க யோசனை யார கப்புனா? தளபதி யாரு? போவே முடியாது. உள்ள தட்டு விடுவேன். தளபதி யாரு? எதற்காக வர வச்சுக்க? எதற்கு தெரியுமா? இப்ப என் மனதில் ஒரு பெருத்த சந்தேகம். சொல்லுங்க. என்ன சந்தேகம் தெரியுமா? என் நாட்டை ஆளுவது யார்? இப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது உன்னுடைய கணவர் நாட்டு மன்னர். அவருக்கு பிறகு நாட்டை ஆள போது உன்னுடைய அக்கா வயிற்றில் பிறந்தாலே மூத்தவன் கலைமணி. மென்டலா நான் அவன் அடிக்க என்ன அடிச்சுங்க? ஏதோ என்னமா நடந்து போச்சு. போன போட்டோம். இப்ப அரண்மனைல அம்மா தனியா தாங்கிறாங்க. ஆமா. இப்ப நீ என்ன பண்றனா? என்ன செய்யணும்? போய் செஞ்சுட்டு வா. என்ன செய்ய? அரண்மனைல அம்மா சொல்ற வேலையை செஞ்சுட்டு வான்னு. தளபதி யாரு? நான் பெற்றாட்ட மகன் கதிரவன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அதுக்கு தக்க யோசனை நீங்க தான் சொல்ல வேண்டும். சபாஷ் சபாஷ் சபாஷ். உன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்று என்ன பிறந்து விட்டது? ஆமாங்க. முடியாது. உன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்று என்ன நிபந்தனை? என்ன தெரியுமா? சொல்லுங்க. நான் எதை கேட்டாலும் எப்போது கேட்டாலும் தடையில்லாமல் கொடுப்பேன் என்று என்னுடைய கரத்தில் சத்தியம் செய்து. தளபதி யாரு? நான் பெற்ற மகன் கதிரவன் நாட்டை ஆண்டால் நீங்க எது கேட்டாலும் எந்த நேரத்திலும் தங்கு தலைவர் தலைவர் கணக்குறானே இதுவே தளபதி யாரு? ஒரு பெண் நினைத்தால் இதே கையால் வீணியமிட்ட முடியும், எந்த விரலால் விசத்தையும் கலக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு போடு போடுங்க, பெரிய பைபாஸ். நீ பைபாஸ் போடாத, நான் சைக்கிள் ஓடுறேன். அதுதான் செலவு பண்ணி பைபாஸ் போடுறாங்க. எனக்கு பைக் ஓட தெரியாது, ஒன்லி சைக்கிள் தான். நீங்க வேலை மட்டும் காட்டுங்க, எப்பேற்பட்ட உரளையும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா என்ன தடுவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைங்க, நான் ரங்கோலி. அற்புதமா ஆட்டுகள் ஆட்டுறாங்க பத்தியா? 5 கிலோ அரிசி ஊற வச்சு உள்ள தந்து கொட்டு சும்மா இடிக்க ஆட்டி கொடுப்பாங்க. நைட் தோசை சுட்டு நீ சாப்பிடு. ஆனா இட்லி சாப்பிடு. ஐயோ பின்னாடி வச்சுக்க தெரியுமா?
மேல போத யாரும் தளபதி அவன் கிடக்குற பொட்ட பையன் தளபதி யாரே போய் வரட்டுமா? சிரிக்காதரா சீது பேசி வாயா நீங்களாம் பேசி மன்னருடைய பாராமரத்தில் வந்து ஒரு மன்னராக இருக்க வேண்டும். தளபதி வழியில் வந்தவனா தளபதியாக இருக்க வேண்டும். இதுதான் சட்டமா? இச்சட்டப்படி யாரையும் நாட்டை ஆள நான் விட மாட்டேன்டா. மனித நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் மன்னனுக்கு. ஆனால் கதிரவன் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் இவளுக்கு. ஏய், அப்படின்னா இந்த நாட்டில நான் எதுக்கு மயிர் புடுங்கிறதுக்கு சொல்லுங்க. ஏய், என்னுடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றால் கனகராணி. ஆனால் என்ன நடக்கின்றது பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும். யாருக்கு நாய்க்கு இருக்கு, நாய்க்கு ரெடியாக குடிக்கிறதுக்கு. அவர் குடிக்காத பாலா, அவர் பார்க்காத பாலா, இந்த பால் குடிக்க போறாரு. குச்சி குடிச்சா ஓலை பால் ஆக்குறாரு. இதுதான் ஆவின் பால். இதுல கொடிய விஷங்கள் இருக்கிறேன். இதை கலைமணி அருந்த வேண்டும். அவன் உயிர் பிரிய வேண்டும். நான் பெற்றெடுத்த மகன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசையம். கலைமணி தவறுகிறார். அம்மா அவனோட இருவரும் சேர்ந்து அரண்மனைக்குத்தானே வந்தார்கள். ஆனால் இருவருமே காணவில்லையே. சரி சரி, எங்க சென்றிருப்பார்கள்? அண்ணனை அடித்தது அந்த புறத்தில் தானே இருந்தால் இருவரும் அங்கேதான் இருக்க மாட்டோம். இப்போது அம்மா, என்னை பெற்ற தாயே, பிள்ளையை திட்டுவிட்டு வந்ததற்காக எனக்கு பிடித்த ஆவின் பாலை வைத்திருக்கிறாயா? அம்மா, உண்மையாகவே சொல்றேன், உன்னை போன்ற தாய் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்று நிரூபித்தாயம்மா. உன்னை போய் தவற நினைச்சிட்டேன். இதை அறிந்து விட்டு பிறகு அம்மாவை என்னை சந்திப்பாங்க. அரண்மனையில ஆவின் பழ வச்சுன்னு சாப்பிட்டியாடா? ஐயோ, இந்த பாவி மறந்தே போயிட்டுமா. அம்மா மேல உனக்கு பாசமே கிடையாதுடா பாவி. ஏமா அப்படி சொல்றீங்க? பாசத்துல சொல்றீங்க. எப்போ இந்த வார்த்தை சொன்னீங்களோ இப்போது புறப்படுகிறேன். உங்க வார்த்தை சிறமேல் கொண்டு அந்த ஆவின் பால் சாப்பிட்டு சீக்கிரம் ஓடி வாடா. ஏடா டேய், அரண்மனையில எவ்வளவு இடம் இருக்கு. உன் தம்பி நான் எங்க படுத்துருக்கிறான்? ஆமா, ரொம்ப மயக்கும் சொல்வார்கள். ஆமாடா. டேய் தம்பி, டேய் கதிரவா, ஏதோ நான் பெற்றெடுத்த செல்லவே, தம்பி கதிரவா, என் தங்கமே. அம்மா நான் கூப்பிட எழுதுறா. என் வயிறமே எழுதுறா. டேய் அம்மா நான் கூப்பிடுறேன்டா. யாருக்கு என்ன தீங்கு செய்து யார் குடியை நான் கெடுத்து நான் பெற்றெடுத்த மகன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நாட்டை ஆழ்வான் என்று தோற்கிறான் எவனும் என்னுடைய அக்காவும் பானை விசகலத்தை என்னுடைய மகனை கொலை செய்து விட்டார்கள்.
தலைமகன் கொண்டு போய் நல்லடக்கம் செய்து விடு. அத்தா, நம்முடைய மகன் எப்படி இருந்தா அத்தா? நம்முடைய மகன் எப்படி இருந்தா அத்தா? என்னையே கேள்வி கேட்கிறாயா? நாடாளும் மன்னனுக்கு இரு பிள்ளைகளாக பிறந்தார்கள், இரு கண்களாக வளர்ந்தார்கள். நாடாள வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஏன் இரு பிள்ளைகளுமே இருந்தால் நாட்டில் வந்துதானே ஆள வேண்டும். தன்னுடைய மகன் ஒருவனை ஆள வேண்டும் என்று ஐயோ, நீங்கள் இருவருமாகவே சேர்ந்து பால் என்று சொல்லி பாசனத்தை கலந்து கொண்டு ஐயா, அத்தா, பாலில் விஷத்தை நாங்கள் வைத்தோமா? வேண்டாம் அத்தா, எங்கள் மீது வீண் பழி போட வேண்டாம் அத்தா. பாலில் விஷத்தை வைத்தது நாங்கள் இருவருமே கிடையாது. அவன் இறப்பதற்கு காரணம் நாங்கள் கிடையாது அத்தா, நாங்கள் கிடையாது அத்தா. தவறு செய்தவர்கள் யாராவது தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. அடி அடுத்து கெடுத்தவளை அறநெறிச்சாரம் படிக்கிறாயா? அடி முறை கெட்டவளை கோட்டானோ புயலிடத்தில் சங்கத்தை பற்றி எங்கள் கேட்பது, மங்கியா மயிலிடத்தில் ஆடலை பற்றி எங்கள் கேட்பது. மூளைவாடி காணமான வள்ளுவம் படித்தவனே உங்களுடைய பெருமையை பாதிச்சிருக்கீங்களா? அடி சாக சக்கரம். அப்பா, எந்த கால் நடந்தால் வேக நடை போடுகிறதோ, ஆலையின் சக்கரங்கள் எப்படிலாம் உள்ளனவோ, அத்தனை போல உங்கள் கால் கரங்கள் மீது தூக்கி வளர்த்த மகன் நான். எந்த தவறுமே செய்ய மாட்டேன். நம்புங்களப்பா, நம்பை வைத்த சதிகார பாவி. அப்பா நினைக்கிறேன் உங்களுடைய மூத்த மனைவி மூத்த மகள் கிடையாது என்று முதல் நான் ஆளும் மன்னனுக்கு பிள்ளைகளாக பிறந்து இரு கண்களாக வளர்ந்து நான் ஆள வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். உண்மை. அதிலும் இந்த நாட்டின் மணிமுடி இவருக்கு தூக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நாம் இருவரும் எத்தனையோ நாட்களாக மனக்கொட்டையெல்லாம். ஆமா, அந்த மனக்கொட்டையெல்லாம் இப்போது மனக்கொட்டையாக மாறிவிட்டது. எப்படி? இரு பிள்ளைகள் இருந்தால் நாட்டை பறிந்துதான் தன்னுடைய மகன் ஒருவனை ஆள வேண்டும் என்று இவர்கள் இருவரும் சேர்ந்து போல் என்று சொல்லி பாஜனத்தை கலந்து இளையவனை கொண்டு நாளை இதே செயலை எனக்கும் செய்தாலும் செய்வார்கள் இந்த சதிகாரர்கள். ஆமா, இவர்களை பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், துயரப்படுகிறேன். இனி முதற்கொண்டு இவர்கள் நாட்டில் இருக்கவே கூடாது.